Hi guys, a very good evening to all of you. So இன்னைக்கு செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா SSC MTS எக்ஸாம்ஸ் அடுத்து நமக்கு ஃபியூச்சர்ல வரதான் போகுது. நோ டவுட் இந்த வருஷத்துல கண்டிப்பா SSC எக்ஸாம்ஸ் நடக்கதான் போகுது. ஸோ SSCல MTSக்கான எக்ஸாம்ல என்னென்ன விஷயங்கள் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெடி பண்ணி வச்சுருந்துருக்கணும் அப்படின்றத நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துலாம். சரிங்களா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து தமிழ் மீடியம் இந்த செஷன் மெயினாகவே தமிழ் மீடியமில் நான் படிச்சிருக்கேன் மேம். அப்போது எனக்கு வந்து இந்த MTS எக்ஸாம் வந்து நான் என்னால் கிளியர் பண்ண முடியுமா, அதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குற கேள்வியை தான் இன்றைக்கி ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஓகே. ஸோ MTSஐ பொறுத்த வரைக்கும் 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். சரிங்களா? அதுக்கு மேலே எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வேறு எதுவுமே கிடையாது. ஸோ சிம்பிள் தான், 10th பாஸ் இருந்தால் போதும். ஸோ தமிழ் மீடியமில் நான் படிச்சிருக்கேன் மேம், 10th 12thலாம் தமிழ் மீடியம் படிச்சிருக்கேன், என்னால் எழுத முடியுமா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முடியும். ஸோ நீங்கள் தமிழ் மீடியத்தில் சார்ந்தவங்களாக இருந்தாலும் அல்லது தமிழ்நாட்டில் எனக்கு இங்கிலீஷ் அவ்வளோ ஃப்ளூயண்ட்டாக வராது அப்படின்னு இருந்தாலும் எப்படி SSC MTS ஈஸியாக கிளியர் பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ ஸ்மார்ட் ப்ரிப்பரேஷன் அப்ரோச் இதில் சொல்லுவோம். ஸோ தமிழ் டு இங்கிலீஷ் எப்படி லாஜிக்கலாக நம்ம யோசிக்கிறதுன்றத பார்ப்போம். அண்ட் செக்ஷன் வைஸ் ஸ்ட்ராட்டஜியும் இந்த செஷனில் பார்க்க போகிறோம். அண்ட் எப்படி இந்த எக்ஸாமை குவாலிஃபை பண்ணுறது அப்படின்றதையும் நம்மளுடைய மெயின் ஃபோக்கஸாக இருக்கும். ஸோ உண்மையிலே எல்லாருமே பயப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னா, இங்கிலீஷ்னாலே கஷ்டம், இங்கிலீஷ் வந்து நமக்கு வராது, இது சென்ட்ரல் எக்ஸாம்ஸ்லாம் வந்து டெல்லிக்காரங்க தான் நிறைய எழுதுவாங்க, நமக்கு அதெல்லாம் எழுத வராது, நமக்கு அதெல்லாம் எழுதினாலுமே கிளியர் ஆகாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிப்பீங்க. தட் இஸ் ஆல் ராங். உண்மையே கிடையாது. சரிங்களா? உண்மை பார்த்தீங்கன்னா SSC MTS வந்து என்னதான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்தாலுமே ரொம்ப ரொம்ப ஈஸியான எக்ஸாம்ஸை கண்டிப்பாக கிளியர் பண்ணிட முடியும். சரிங்களா? ஓகே. ஒழுங்காக ஸ்மார்ட்டாக நம்ம ஹார்ட் ஒர்க்குன்றது எல்லாருமே பண்ணுவாங்க, எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. முன்னாடி காலத்துலலாம் எவனுமே கஷ்டப்படவே மாட்டாங்க. அப்போ சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, கஷ்டப்படுப்பா எல்லாமே நல்லதே நடக்கும் அப்படின்வாங்க. ஆனால் இப்போது கஷ்டப்படுறதுக்கு எல்லாருமே ரெடியாக இருக்காங்க. அப்போ எல்லாருமே ரெடியாக இருக்கும் போது எல்லாருக்குமே இது கிடைக்குமா? கிடைக்காது இல்லையா? அப்போது ஸ்மார்ட் ஒர்க் போடுறவனுக்கான பாசிபிலிட்டி தான் அதிகமாக இருக்கும். அப்போ ஸ்மார்ட் ஒர்க் போதும். சரிங்களா? அது எப்படி போடலாம், என்ன ஏதுன்னு பார்க்கலாம். ஸோ எக்ஸாமோட ரியாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேக்ஸ் அண்ட் ரீசனிங் குவாலிஃபைங் மட்டும்தான். ஸோ மேக்ஸ் மார்க்கையும் ரீசனிங் மார்க்கையும் ஃபைனல் மார்க்கில் இன்க்ளூட் பண்ணிக்க மாட்டாங்க. இது வந்து என்னது, ஒரு கட் ஆஃப் வச்சுட்டு அதை பாஸ் பண்ணால் போதும். அதில் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்கன்றலாம் டசன்ட் மேட்டர். சரிங்களா? ஆனால் ஸோ அப்போ என்ன சொல்லாங்க, உங்களுக்கு இது கிளியர் பண்ணால் போதும், மேக்ஸும் ரீசனிங்கும் கிளியர் பண்ணால் போதும். என்னன்னா இதில் நெகட்டிவ் மார்க்கும் இல்லை. சரிங்களா? ஓகே. மார்க்ஸ் ஆர் நாட் கவுண்டட் ஃபார் ஃபைனல் மெரிட். ஃபைனல் மெரிட்க்கு இதை கவுண்ட் பண்ண மாட்டாங்க. இங்கிலீஷும் ஜென்ரல் அவேர்னஸும் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு ஃபைனல் போஸ்டிங்கே இருக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நமக்கு என்னென்னா இல்லை நெகட்டிவ் மார்க்கும் கிடையாது. மேக்ஸ் அண்ட் ரீசனுக்கு மட்டும் நெகட்டிவ் மார்க் கிடையாது, இங்கிலீஷ்க்கும் ஜென்ரல் அவேர்னஸ்க்கும் நெகட்டிவ் மார்க்கும் இருக்குது. இதை தான் கன்சிடரும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஓகே. ஸோ செலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ணலான்னா, SSC MTS கிராக் பண்ணணும் அப்படின்னா மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கை கிளியர் பண்ணணும். ஸோ நமக்கு நெகட்டிவ் மார்க்கிங் இல்லாததுனால என்ன பண்ணலான்னா, நம்ம எல்லாத்தையுமே அட்டென்ட் பண்ணி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் போட்டு பாருங்கள், போட்டு பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். எவ்வளோ கொஷின்ஸ்க்கு பண்ண முடியுதோ பண்ணுங்கள். போதுமான அளவு டைம் இருக்கும். பண்ணி முடிச்சுட்டு மீதி இருக்கக்கூடிய டைமில் சும்மா விட்டுறாதீங்க. எல்லாத்தையுமே என்ன பண்ணுங்கள், எல்லாத்தையுமே ஆன்சர் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? சரி. ஸோ ஜென்ரல் அவேர்னஸ்லேயும் இங்கிலீஷ்லேயும் எவ்வளோக்கு எவ்வளோ மேக்ஸிமம் வாங்க முடியுதோ அவ்வளோக்கு அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா இதுதான் நம்மளுடைய ஃபைனல் மார்க்காக இருக்கும். ஸோ இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா என்னது, 25 கொஷின், ஒரு கொஷனுக்கு 3 மார்க்கு 75 மார்க்கு. ஜென்ரல் அவேர்னஸ் 25 கொஷின், ஒரு கொஷனுக்கு 3 மார்க்கு 75 மார்க்கு. ஸோ இங்கிலீஷும் ஜென்ரல் அவேர்னஸும் சேர்த்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 70 மார்க், சாரி 150 மார்க்ஸ். சரிங்களா? இந்த 150ல் நீங்கள் வந்து எப்படி ஸ்கோர் பண்ணுறீங்க, எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து தான் வேகன்சி இருக்கும் அப்படின்ட்டாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வின்னிங் ஸ்ட்ராட்டஜியை போட்டால் மட்டும்தான் நம்மளால் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஓகே. எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் 2 செஷனாக பிரிச்சுடுவாங்க. மேக்ஸ் ரீசனிங் குவாலிஃபைங். செஷன் 2 பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஜென்ரல் அவேர்னஸ். இதுதான் நமக்கு ஸ்கோரிங். இதில் நெகட்டிவ் மார்க்கே கிடையாது, இதில் நெகட்டிவ் மார்க் இருக்கும். ஓகேங்களா? சரி. அப்போது ஸ்ட்ராட்டஜி ஃபார் மேக்ஸுக்கு என்ன பண்ணலான்னா, கட் ஆஃப் கிளியர் பண்ணால் போதும். ஸோ ஈஸியான கான்செப்ட்ஸாக ஈஸியான டாபிக்ஸை கவர் பண்ணுங்கள். இப்போ பர்சன்டேஜ், ரேஷியோ, சிம்பிளிஃபிகேஷன், பேசிக் அரித்மெட்டிக் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கேள்விகள் வரும். அப்போ இதை ஃபோக்கஸ் பண்ணி இதை தரவு பண்ணால் போதும். ரொம்ப இதில் டீப்பாக போகணுன்ற அவசியம் கிடையாது. சரிங்களா? அப்போது
என்னது மினிமம் பாஸ் ஆனால் போதும்ப்பா அப்படின்ற மாதிரியான ஃபோக்கஸ் போடுங்க. அதே மாதிரி தான் ரீசனிங்கும் பார்த்தீங்கன்னா கோடிங் டிகோடிங்கு சீரீஸு அனாலஜி பிளட் ரிலேஷன்ஸ் இந்த மாதிரி போடுங்க. ஸோ இதுக்கு வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண வேணாம், பட் டெய்லி டெஸ்ட்டுன்றதை போட்டுகிட்டே இருங்க. நம்ம மொபைல் ஆப்பில் பார்த்தீங்கன்னா டெய்லி குவிசஸ்ன்றது இருக்கும், அதில் போய் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், டெய்லி டெஸ்ட்டுன்றதை ப்ராக்டிஸ் பண்ணலாம். சரிங்களா? ஈஸியான கொஷின்ஸாக சால்வ் ஈஸி கொஷின்ஸ் குயிக்லி. சரிங்களா? டக்குன்னு கிளியர் ஈஸியாக ஆன்சர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, டிஃபிகல்ட்டியாக இருந்துச்சுன்னா அதை விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, விட்டுருங்க. ஈஸியானதை ஃபஸ்ட்டு வேகமாக ஆன்சர் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகேப்பா. ஸோ இங்கிலீஷ் பார்த்திங்கன்னா அதிகமான ஸ்கோர் எடுக்கணும். ஸோ இங்கிலீஷில் என்னென்னா கேம் சேஞ்சர்னு சொல்லலாம். ஏன் இப்போனா ரீசனிங்க்கும் இங்கிலீஷ்க்கும் என்ன வித்தியாசம்னா, ஜென்ரல் அவேர்னஸ்க்கும் இங்கிலீஷ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஜென்ரல் அவேர்னஸில் படிக்கிறது எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது, அண்டு படித்ததுலேருந்து தான் கேள்விகள் கண்டிப்பாக வருமானா சொல்ல முடியாது. ஆனால் இங்கிலீஷில் சிலபஸ் பார்த்திங்கன்னா லிமிட்டடாக இருக்குது, அண்டு படித்ததுலேருந்து நமக்கு கேள்விகளும் வரவும் செய்யும். அப்போது இதுதான் நம்மளுடைய கேம் சேஞ்சர்னு சொல்லலாம். சரிங்களா? ஓகே. ஸோ இதில் வந்து எரரு, ஃபில் இன் த பிளாங்க்ஸு, பேசிக் கிராமர் கான்செப்ட், ஒகேபுலரி இது எல்லாத்தையும் தரவு பண்ணுங்கள். ஒகேபுலரியில் என்னென்னா ரூட் வேர்ட்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், ரூட் வேர்ட்ஸ்ன்னு இருக்கும், அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸையும் பாருங்கள், அது எல்லாமே நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? கொஷின்ஸ் உண்மையிலே ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தான் கட் ஆஃப் பார்த்திங்கன்னா 150க்கு 140க்கு மேலே கட் ஆஃப் எதிர்பார்க்கலாம். சரிங்களா? அப்போது 150க்கு 140க்கு மேலேனா பார்த்துக்கோங்க எவ்வளோ கொஷின்ஸ் கரெக்டாக அட்டன் பண்ணணும். நெகட்டிவ் மார்க்கிங் போச்சுன்னா என்ன ஆகும் ஏதாகுன்றதை நீங்களே யோசிச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகேப்பா. ஸோ தமிழ் டு இங்கிலீஷ் அப்ரோச் என்ன பண்ணக்கூடாதுன்னா, ஒரு வார்த்தையும் நான் உன் மேலே கோவமாக இருக்கேன், நானா ஐயே, ஓ மேலேனா ஆன் யூ, கோவமாக இருக்குன்னா ஆங்க்ரி அப்படின்னு சொல்லக்கூடாது. சரிங்களா? ஸோ வார்த்தைக்கு வார்த்தை நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணோன்னா அது தப்பாக கொண்டு போய் முடியும். ஸோ நான் உன் மேலே கோவமாக இருக்கன்றதுக்கு என்ன சொல்லுவோம்னா ஐ ஆம் ஆங்க்ரி வித் யூன்னு தான் சொல்லுவோம், ஆன் யூன்னு சொல்ல மாட்டோம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வார்த்தைக்கு வார்த்தை டிரான்ஸ்லேட் பண்ணிங்கன்னா தப்பான மீனிங்கில் தான் கொண்டு போய் முடியும். ஸோ ஃபஸ்ட்டு சென்டென்ஸை ரீட் பண்ணுங்கள், என்ன மீனிங் சொல்ல வராங்கன்றதை புரிஞ்சுக்கோங்க, தமிழில் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணுங்கள். அப்போது அதுக்கப்புறம்னா இங்கிலீஷோடைய லாஜிக்கை அங்கே ரூல்ஸை நம்ம படித்த ரூல்ஸு கிராமர் ரூல்ஸ் எல்லாத்தையும் அங்கே அப்ளை பண்ணணும். சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹீ கோ டு ஸ்கூல் எஸ்டர்டே அப்படின்றாங்க. சரிங்களா? எஸ்டர்டேனா நேற்று பாஸ்ட் டென்ஸ்ன்றது தெரியும், ஹீ கோன்றது ப்ரெசன்ட் டென்ஸாக இருக்குது, அப்போ இது தப்பாக இருக்குது ஆப்வியஸ்லி. அப்போ என்ன சொல்லணும், பாஸ்ட் டென்ஸ்னால் நம்ம பாஸ்ட் வேர்பை தான் யூஸ் பண்ணணும். ஹீ வென்ட் டு ஸ்கூல் எஸ்டர்டேன்னு தான் வரணுமே தவிர ஹீ கோ டு ஸ்கூலுன்றது வராது. கோவோட பாஸ்ட் டென்ஸ் வென்ட்டு அப்படின்ற பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இருக்கணும். சரிங்களா? ஓகேப்பா. ஸோ ஜென்ரல் அவேர்னஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கரண்ட் அஃபேர்ஸ் மினிமம் 6 months. சரிங்களா? 6 months கிடையாது, மினிமம் 6 months. பேசிக் ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி, இம்பார்ட்டன்ட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இது எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. ரொம்ப ஆராய்ச்சி பண்ணிலாம் படிக்க வேண்டாம், கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஈஸியாக இருக்கிறதுனால தான் 140க்கு மேலே கட் ஆஃப் இருக்குது, பார்த்துக்கோங்க. சரிங்களா? இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸு அது இது ரெஃபர் பண்ணிக்கோங்க. ரீசெண்டாக எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் நடத்துன ஜிஏவை ஒரு வாட்டி ரெஃபர் பண்ணுங்கள், அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டெய்லி ஸ்டடி பிளான் என்ன பண்ணலான்னா, 1 மணி நேரம் இங்கிலீஷு, 1 மணி நேரம் ஜென்ரல் அவேர்னஸு, 1/2 மணி நேரம் மேக்ஸு, 1/2 மணி நேரம் ரீசனிங். ஸோ மொத்தமாக 3 மணி நேரத்தில் என்ன பண்ண முடியும், நம்மளோட இதை வந்து கிளியர் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு ஸ்டடி பிளான் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்காகவே ஸ்பெஷலாக ஒரு 60 days ஸ்டடி பிளான் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். சரிங்களா? 60 days ஸ்டடி பிளான் வந்து ஒரு ரெடி பண்ணியிருக்கோம். இது ஒரு மாதிரி இருக்கு. 60 day பிளான் வந்து ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த 60 day பிளான் பிடிஎஃபாக உங்களுக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா என்னோடய அஃபிஷியல் மெயில் ஐடி இது தான். சரிங்களா? PRANAIR@24/7.com. சரிங்களா? இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னோடய அஃபிஷியல் மெயில் ஐடிக்கு மெயில் அனுப்புங்க. உங்களுக்கு 60 day பிளானை வந்து எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், டே 1ல் என்ன டாபிக் பார்க்கணும், டே 2ல் என்ன டாபிக் பார்க்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரிங்களா? பிடிஎஃபே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஸ்மார்ட் ப்ரிப்ரேஷன் மெத்தட். அப்போ என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு வந்து கான்செப்ட்ஸை
பிரேக் பண்ணுங்கள் சரிங்களா. சின்ன சின்ன கான்செப்ட்ஸாக வச்சுக்கோங்க. அதை சின்னதாக லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மொத்தமாக ரிவைஸ் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை எப்பயுமே ப்ராக்டிஸ் பண்ணணும், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதே சமயத்தில் ரெகுலராக ரிவைஸ் பண்ணுங்கள். ரிவைஸ் பண்ணுறது தான் நம்ம விட்டுருவோம், அதில் தான் கோட்டை விட்டுருவோம். ஸோ புதிய கேப்லரி இருந்தாலோ, புதிய ரூல் இருந்தாலோ, புதிய ஃபார்முலாஸ் இருந்தாலோ எல்லாத்தையும் என்ன பண்ணுங்கள், எழுதி வைங்க. ஒரு நோட்டு போட்டு எழுதுங்க. ஒரு வாட்டி டெஸ்ட் எழுதும் போதும் அதை ஒரு வாட்டி திருப்பி பார்த்துட்டு டெஸ்ட் எழுதினீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் பெட்டரானதாக கிடைக்கும் சரிங்களா. மார்க் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணுங்கள். எக்ஸாம் பேட்டர்னுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எக்ஸாம் ஓரியன்டாக படிங்க. எல்லாத்தையும் உட்காந்து படிக்கிறேன், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. எக்ஸாமில் நமக்கு எப்படி கேட்பாங்க, என்ன கேட்பாங்க, அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி படித்தாலே போதும் சரிங்களா. ஓகேப்பா. ஸோ என்னென்ன தவறுகள்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸில் அதிகமான சமயம் ஒதுக்க வேண்டாம். இங்கிலீஷை தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிடாதீங்க. சென்ட்ரல் எக்ஸாம்ஸு நிறைய பேர் எழுதுவாங்க, நல்லா கோடிக்கணக்கில் எழுதுவாங்க, அப்படி எழுதுவாங்க இப்படி எழுதுவாங்கன்னு பதட்டம் அடைய வேண்டாம். உங்களுக்கு தேவையானது ஒரு சீட்டு, அது கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சிடும் எஃபோர்ட் ஒழுங்காக போட்டிங்கன்னா. அதே சமயத்தில் ரிவிஷன் பண்ணாமலும் இருந்துடாதீங்க, ரிவிஷனும் பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ அவாய்ட் தீஸ் டு இம்ப்ரூவ் செலெக்ஷன் சான்சஸ். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் அவாய்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செலக்ட் ஆகக்கூடிய சான்சஸ் இன்னுமா அதிகமாகும் சரிங்களா. ஓகே. ஸோ கான்ஃபிடென்ஸ் அதிகமாக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலான்னா, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எஸ்எஸ்சி நிறைய பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. எவ்ரி வருஷம் கிளியர் பண்ணுறாங்க சரிங்களா. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்றைக்கி நேற்றுன்னு இல்லை, எல்லா வருஷமும் கிளியர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதனால் அதை பற்றி யோசிக்காதீங்க. லாங்குவேஜ் எனக்கு வராது, இங்கிலீஷ் வராது அப்படின்றத மைண்டில் ஏற்றுக்காதீங்க. இங்கிலீஷ்காகவே தனியாக நம்ம ஈஸி இங்கிலீஷ்ன்ற ஒரு பேட்ச் கூட இருக்குது. இங்கிலீஷ் மட்டும்தான் இருக்கும் அதில் சரிங்களா. அதை கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு ஸ்ட்ராட்டஜி தான் ரொம்ப முக்கியம். ஒரு பிளான் போட்டிங்கன்னா அதை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணணும், ஸ்கிப் பண்ணக்கூடாது, கன்சிஸ்டண்ட்டாக எஃபர்ட் போடணும். அப்போ தான் நமக்கு ரிசல்ட் காமிக்கும் சரிங்களா. ஓகே. ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்னென்னா, உங்களுக்கு பேசிக் ஸ்ட்ராங்காக இருக்கும், இல்லைனா ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. டிசிப்ளின் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா. நான் ஒரு விஷயத்தை முடிவு எடுத்தேன்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ முடிவு எடுத்துடுங்க. அது கண்டிப்பாக எஃபர்ட்ன்றது விடாமுயற்சியாக போடுங்க. அதே சமயத்தில் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும். எவ்வளோ கஷ்டம்னாலும் பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன், என்னோடய ஃப்யூச்சர் நல்லா இருக்கணும், அதுக்காக நான் எவ்வளோ நாளும் கஷ்டப்பட தயாராக இருக்கேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் கண்டிப்பாக இருப்பீங்க. ஸோ இதெல்லாமே நமக்கு அட்வான்டேஜ் தான் சரிங்களா. அதனால எங்கேருந்து எப்படி ஆரம்பித்தா கரெக்டாக இருக்குன்றதுக்காக பேசிக் ஃபார்மேட்டில் தான் இந்த ஸ்டடி பிளான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. ஓகே. 60 டே ஸ்ட்ராட்டஜி. ஃபர்ஸ்ட் 20 days என்ன பண்ணணும், பேசிக் கான்செப்ட்ஸை லேர்ன் பண்ணணும், தரவு பண்ணணும், ஸ்ட்ராங் பண்ணணும், ரொம்ப முக்கியம் சரிங்களா. அடுத்த 20 நாளில் என்ன பண்ணணும்னா ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் பண்ணணும். அதுக்கு அடுத்த லாஸ்ட் 20 நாளில் என்ன பண்ணலாம், மார்க் டெஸ்ட்டும் ரிவிஷன்ஸும் பண்ணலாம். ஸோ இதில் ஸ்டடி பிளானில் சேர்த்து சரிங்களா. ஃபர்ஸ்ட் 20 days படிக்க மட்டும் செய்யுங்க. அடுத்த 20 days செக்ஷனல் மார்க் மட்டும் போடுங்க. இங்கிலீஷ் மட்டும் தனியாக, மேக்ஸ் மட்டும் தனியாக, ரீசனிங் மட்டும் தனியான்னு போடுங்க. அடுத்த 20 நாளில் என்ன பண்ணுங்கள், டெஸ்ட்டும் போட்டுட்டு படிக்கவும் செய்யுங்க. ஃபுல் மார்க் டெஸ்ட்டும் போடுங்க, படிக்கவும் செய்யுங்க, ரிவிஷனும் பண்ணுங்கள். கடைசி எல்லாமே செஞ்சு ஓடுனா தான் வேலை கிடைக்கும், வேறு வழி இல்லை, பண்ணி தான் ஆகணும். எல்லாருமே அப்படி தான் பண்ணுறாங்க. எவனும் என்னென்னமோலாம் பண்ண தயாராக இருக்கான். உட்காந்து எஃபர்ட் போடுறதுக்கு யோசிக்கக்கூடாது சரிங்களா. ஓகேப்பா. ஸோ ஃபைனலி என்னென்னா, மேக்ஸும் ரீசனிங்கும் குவாலிஃபைங் தான். ஸோ அதுக்கு அதிகமான எஃபர்ட் போட வேணாம், அதே சமயத்தில் போடாமலும் இருக்காதீங்க. ஏன்னா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நானும் நீங்களும் ஒரே மார்க் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இங்கிலீஷ்லேயும் ஜென்ரல் அவேர்னஸ்லேயும் நானும் நீங்களும் ஒரே மார்க்கு. அப்போது டை பிரேக்கர் என்னவாக இருக்கும்னா, அப்போ நான் மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கில் எவ்வளோ எடுத்திருக்கேன், நீங்கள் மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கில் எவ்வளோ எடுத்திருக்கேன்னு பார்ப்பாங்க. 2 பேரில் யார் மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கில் அதிகமான மார்க் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் போகும். ஸோ அதனால் மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கும் முக்கியம்தான், முக்கியமாக கிடையாது, திரும்பியே பார்க்காதீங்க அப்படின்னு கிடையாது, அதுவும் முக்கியம்தான். அதுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க சரிங்களா. ஓகேப்பா. ஸோ இங்கிலீஷாக இருக்கட்டும், ஜென்ரல் அவேர்னஸாக இருக்கட்டும், அதுக்கு எவ்வளோ மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ண முடியுமோ அதுக்கு எஃபர்ட்டை போடுங்க சரிங்களா. ப்ராக்டிஸ் ரெகுலராக பாருங்கள். இதுதான் உங்களுடைய சக்ஸஸ் ஃபார்முலா. இதை மட்டும் நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் கிளியர் பண்ணிட முடியும் சரிங்களா. ஓகேப்பா. ஸோ எஸ்எஸ்சி எம்டிஎஸ் அப்படின்றது ஈஸியாக கிராக் பண்ண முடியும், பிகினர் ஃப்ரெண்ட்லியானது தான். அண்ட் ஸ்டார்டிங்கில் இப்போ தான் மேம் நான் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கே ப்ரிப்பேர் பண்ணுறேன், இப்போ தான் என்னன்னே பார்க்குறேன் அப்படின்னு நினச்சாலுமே இது ரொம்பவே முக்கியமானது தான் சரிங்களா. சரியான அப்ரோச்னால உங்களால் என்ன பண்ண முடியும், ஃபர்ஸ்ட் டைம் நினச்ச உடனே கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். கிவன் தட் நீங்கள் கரெக்டான ஸ்ட்ராட்டஜி, கரெக்டான டைம், கரெக்டான எஃபர்ட் போட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும் சரிங்களா. ஓகேப்பா. ஸோ இன்றைக்கே உங்களோட ப்ரிப்ரேஷன்ஸ் ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கே உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை ஆரம்பிக்கலாம். எப்படி பார்த்தீங்கன்னா, டெய்லி
ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், தொடர்ந்து முயற்சியை போடுங்க. சரிங்களா? எங்கேருந்து ஆரம்பிக்கிறது, எப்படி ஆரம்பிக்கிறது, யார் சொல்கிறத கேட்குறது, எங்கே போய் பார்க்குறது அப்படின்னு சொல்லி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஸோ அங்கே இங்கே தேடி அலைய வேண்டாம். நம்மளுடைய எஸ்எஸ்சி ஃபவுண்டேஷன் பேட்ச் நம்ம வந்து 13th April அன்றைக்கி ஆரம்பிக்க போகிறோம். ஸோ இது வந்து நம்மளுடைய எம்டிஎஸ்ஸாக இருக்கட்டும், சிஹெச்எல்லாக இருக்கட்டும், சிஹெச்எஸ்எல்லாக இருக்கட்டும், எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய மேன்மை 4.0ன்ற பேட்ச். சரிங்களா? ஸோ இது வந்து இப்போ ரைட்னோ பார்த்தீங்கன்னா நமக்கு என்னது 27% ஆஃபர் கூட போயிட்டுருக்கு. ஸோ Y350ன்ற கோட் அப்ளை பண்ணுங்கள். எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கான ப்ரிப்ரேஷனை இன்னிலேருந்தே ஆரம்பிச்சுடுங்க. சரிங்களா? ஓகேப்பா. செஷன் லைக் போடாதவங்க மறக்காமல் லைக் ஒன்று போட்டுருங்கப்பா. அண்ட் இதே மாதிரி செஷன்ஸ் ரெகுலராக வரணும்னு நினச்சிங்கன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. இது இல்லாமல் உங்களுக்கு வேறு எதுனா கொரீஸோ டவுட்ஸோ இருந்துச்சுன்னா இந்த ஸ்க்ரீனுக்கு தெரியல நம்பரில் மறக்காமல் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? தேங்க்யூப்பா. தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட்ப்பா. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். Thank you.